இங்கே ஒரு நாள் ஒரு பூனை ரோடை கிராஸ் பண்ணும்போது தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் பண்ணோன்னு காரை நிறுத்தி பார்த்துட்டு பூனை செத்து போச்சுன்னு நினச்சி அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அதை தூரத்துலேருந்து பார்த்து இன்னொருத்தன் ஓடி வந்து அந்த பூனைக்கு என்னாச்சுன்னு பார்க்குறான். அது உயிர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். அதுதான் நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே நிறைய உடம்புல பிரச்சனைகள் இருக்குது. அவன் கொஞ்சம் நாளாக சாக போகிறான்னு அவனுக்கு தெரியும். அதனால இந்த பூனை உடம்பு சரியானதுக்கு அப்புறமா இவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் விட்டுடலான்னு நினைக்கிறான். அவன் ரொம்ப ஜீவகாருண்யம் பார்க்கக்கூடிய ஆள். ஒரு நாள் இந்த பூனை சரியானதுக்கு அப்புறமா அந்த பூனையை கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் விடும்போது அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பெரிய நாய் இருக்குது. அந்த நாயை பார்த்து இந்த பூனைக்கு ரொம்பவும் பயமாயிடுது. அதனால அவனை அங்கே விட முடியாதுன்னு அவனை கொண்டு போய் ஒரு காட்டுப்பகுதியில் பத்திரமா விட்டுடலான்ட்டு இவன் காட்டுப்பகுதி கூட்டிகிட்டு போகிறான். அந்த பூனையை நிறுத்தி வச்சுட்டு அவன் கொஞ்ச நேரம் அந்த காட்டை பார்க்கும்போதே இந்த பூனை அங்கேருந்து இறங்கி ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்க்கும்போது இவனுக்கு அந்த பூனையை காணோன்னே ரொம்ப பதட்டமாயிடுது. அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப வேகமாக தேடிக்கிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து கீழே பார்க்கும்போது அந்த பூனை இவனோட கால் பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. பூனையை காணாத அந்த 2 நிமிஷம் இவன் ரொம்பவே உடஞ்சி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இருக்கிற வரைக்கும் இந்த பூனையை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பூனை கூட வாழவே ஆரம்பிச்சிட்டான். அந்த பூனையெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. உன்னை விட்டுட்டு நான் போகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூனை வெளியே இருந்தால் இவனை தேடி ஓடி வரும்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த பூனையும் இவன் போனதுக்கப்புறம் எப்படா அவன் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த பூனையை நல்லபடியாக பார்த்துக்கிறா. ஹீரோவுக்கு அந்த பூனையை காட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரா. ஹாஸ்பிட்டலில் அவனை பார்த்த உடனே ரொம்ப அன்போட வாஞ்சையோட 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த எல்லாருமே அதை ரொம்ப ஆச்சரியமாக கவனிக்கிறாங்க. அது திரும்பி கூட்டிகிட்டு போகும்போது அந்த பூனை அங்கேருந்து இறங்கி ஓடி போயிடுது. அந்த பூனைக்கு டெய்லி அந்த ஹீரோவை பார்க்கணுங்கிற ஆசையினால் அது தெரு பூனை மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வாழ ஆரம்பிக்குது. கரெக்டாக அவன் வெளியே வர டைமாக பார்த்து இந்த பூனையும் வந்துடுது. இந்த பூனைக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக அவனும் ஏதாவது வாங்கிட்டு வரான். நாள் போக போக ஹீரோவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. கண்டிப்பாக இறந்துருவாங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த பூனைக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டு அந்த பூனை உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூடி வந்து பார்க்குது. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கெல்லாம் அந்த பூனையை பார்த்தோன்னே இந்த பூனை இவனுக்காக தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்துது. அப்போ அந்த பூனை தொடர்ச்சியாக அவனோட கையை நக்கும்போது அவனுக்கு எல்லா உணர்வும் வந்து அந்த பூனையை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டே சந்தோஷமாக செத்து போயிடுறான். ஆனாலும் இந்த அன்பு நிறைஞ்ச பூனை டெய்லி அவன் வீட்டு வாசல் உட்காந்துக்கிட்டு அவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணுது.